Hi friends, welcome back to my channel Meenas Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். பொதுவாவே பீர்க்கங்காய் பொரியல் வந்து நமக்கு பிடிக்காது. ஆனா முட்டை சேர்த்து இந்த மெத்தட்ல செஞ்சீங்க அப்படினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீர்க்கங்காய் பொரியல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்க்க போகிறோம். இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் செஞ்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான காரம் எல்லாமே இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக வர அளவுக்கு வந்து வேகணும். அது வரைக்கும் வந்து நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது கூடவே இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். ஸோ அதனால் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பீர்க்கங்காய் நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாதீங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறமா ரொம்பவே சின்னதாகிடும் நம்மளுக்கு. நம்ம மஷ்ரூம்லாம் வந்து ஃப்ரை பண்ண எப்படி ஆகும் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாகவே போட்டுக்கோங்க. இதுவே வந்து வதங்கி வரும்போது ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும், பாருங்கள் நீங்கள் வேணால். அப்புறம் இந்த பீர்க்கங்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி இது நல்லா வந்து கிண்டி விட்டுக்க போகிறேன். இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா வேக வைங்க. இந்த பீர்க்கங்காய் பொரியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மேஷ் ஆன மாதிரி குக் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு கிண்டி விட்டு அப்படியே வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இடையில இந்த மாதிரி வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி மூடி போட்டு நான் வேக வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஒரு 75% நல்லா வெந்திருக்கும். ஆனாலுமே லைட்டாக தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஸ்டேஜில் இருக்குது. நல்ல காய் வந்துருச்சு. எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. காய் வந்து பர்ஃபெக்டாக 100% நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்துகிட்டு உடச்சி அது கூட தேவையான அளவுக்கு முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கலவையை இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதே மாதிரி ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 2 காய்க்கு 2 முட்டை சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். முட்டை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அப்படின்னா சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் அதில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா வேறு எந்த காரமும் நான் சேர்க்கல. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதுவே போதும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.